சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் எல்லா வீடியோவும் காமிக்கும். இந்த கிளாஸில் ER மாடல் இன் DBMS, அதாவது என்டிட்டி ரிலேஷன்ஷிப் மாடல் இன் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அந்த கான்செப்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாட் இஸ் த மெயின் யூஸ் ஆஃப் இன் ER மாடல் ஆர் ER டயக்ராம்? ஓகேங்களா, அது லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டேட்டாபேஸ். ஒரு டேட்டாபேஸ் டிசைனை லாஜிக்கல் ஸ்ட்ரக்சரை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ் தான் ER diagram or ER model அப்படிங்கிறது. ஓகேங்களா, லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி டேட்டாபேஸ், லாஜிக்கல் ER diagram or ER model. ஓகேங்களா, அப்போ லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படி லாஜிக்கல் ஸ்கீமா. ஓகேங்களா, ஸ்கீமா அப்படின்னா ஓவர் டேட்டாபேஸ் டிசைன். ஓகேங்களா, ஃபார் ஒரு பேங்க் என்டர்பிரைசஸாக இருக்கலாம், இல்லை ஒரு காலேஜ் யூனிவர்சிட்டி டேட்டாபேஸ் டிசைனாக இருக்கலாம். எந்த ஒரு டேட்டாபேஸ் டிசைனாக இருந்தாலும் அது ரிலேஷன் மாடல் கொண்டு போகும்போது அந்த டேட்டாபேஸ் டிசைனை கிராஃபிக்கலாக ரெப்ரசன்ட் பண்ணுற அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ER மாடல் ஆர் ER டயக்ராம் அப்படிங்கிறது. ஓகேங்களா, இப்போ ER மாடல் அண்ட் ER டயக்ராம் வழியாக நம்ம என்னெல்லாம் அனலைஸ் பண்ண முடியும் ஈஸியாக ஓவர் டேட்டாபேஸ் டிசைனில் அப்படின்னாக்கா, ER மாடல் மாடல் வழியாக என்ன செய்யலாம் அப்படின்னா, என்டிட்டி செட். ஓகேங்களா, ஹவு மெனி என்டிட்டி செட்ஸ் இன் பர்டிகுலர் டேட்டாபேஸ் டிசைன். ஓகேங்களா, ஒரு ER மாடலில் எத்தனை என்டிட்டி செட் வந்து இன்வால்வ் ஆகுது, எத்தனை என்டிட்டி செட் அதில் ப்ராசஸ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு டேட்டாபேஸ் டிசைனர் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அதே மாதிரி ER மாடல் வழியாக ரிலேஷன்ஷிப் செட், ஓகேங்களா, ரிலேஷன்ஷிப் செட்ஸ். ஓகேங்களா, எத்தனை ரிலேஷன் செட் இன் பர்டிகுலர் டேட்டாபேஸ் டிசைனில் இருக்குது அப்படிங்கிறதையும் ஒரு டேட்டாபேஸ் டிசைனர் வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் ஆல்சோ டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ், டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். ஓகேங்களா, ஒரு என்டிட்டி செட்டில் நிறைய அட்ரிபியூட்ஸஸ் இருக்கும், ஆனால் அட்ரிபியூட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்குது. ஓகேங்களா, அப்போ ஒவ்வொரு என்டிட்டி செட்டுக்கும் என்னென்ன அட்ரிபியூட்ஸஸ் இன்வால்வ் ஆகுது அப்படிங்கிறத ஒரு டேட்டாபேஸ் டிசைனர் ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கும் ER மாடல் அப்படிங்கிறது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாட் இஸ் என்டிட்டி? முதல்ல என்டிட்டினா என்ன அப்படின்னா, அண்ட் என்டிட்டி இஸ் எ ஆப்ஜெக்ட். அண்ட் என்டிட்டி இஸ் எ ஆப்ஜெக்ட். என்டிட்டி அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்னு டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அடுத்து அண்ட் என்டிட்டி has a set of properties. ஒரு என்டிட்டி அப்படிங்கிறது செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, அடுத்து an entity is represented by a set of attributes. அண்ட் என்டிட்டி எதை ரெப்ரசன்ட் பண்ணுது நமக்கு அப்படின்னா, செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுது. அப்போ என்டிட்டி அப்படிங்கிறது ஒரு ஆப்ஜெக்ட் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஆப்ஜெக்ட் அப்படி சொல்கிற அந்த என்டிட்டி செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் அதுக்குள்ளே இருக்குது. எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா, செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸை நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் எதெல்லாம் என்டிட்டின்னு டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு புக்காக இருக்கலாம், புக்கு, ஒரு பென் ஆர் ஒரு பர்சன் ஆர் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம என்டிட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ புக் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதோட செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த புக்கோட டைட்டில், அதாவது புக் நேம், அந்த புக்குக்குன்னு ஒரு நேம் இருக்கும் கண்டிப்பாக. இது ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ். அடுத்து அந்த புக்கோட ஆதர் இருப்பாங்க, ஒரு ஆதர் தான் அந்த புக்கை ரைட் பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். ஓகேங்களா, அடுத்து அந்த புக்கோட ப்ரைஸ், அடுத்து அந்த புக்கோட பேஜஸ், எத்தனை பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, அடுத்து அந்த புக்கோட கம்பெனி, பப்ளிஷ் பண்ணது யார். ஓகேங்களா, பப்ளிஷர். இப்போ இது எல்லாமே என்னென்னா இந்த புக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட். ஓகேங்களா, இந்த ஆப்ஜெக்டோடைய செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இதுதான் அட்ரிபியூட்ஸ்னு டிஃபைன் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் தான் என்டிட்டி எடுத்துக்கிறோம். அப்போ புக் அப்படிங்கிறது என்டிட்டி. ஓகேங்களா, அப்போ என்டிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா,
டேபிள் நேம் தான் என்டிட்டி. அப்போ என்டிட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேபிள் ஆர் ரிலேஷன். ஒரு டேபிளையோ ஆர் ரிலேஷனையோ நம்ம என்டிட்டின்னு டிஃபைன் பண்ணுறோம் ரிலேஷனல் டேட்டாபேஸ் மாடலில். ஓகேங்களா. வாட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் செட்? ஓகேங்களா. எ ரிலேஷன்ஷிப் செட் entity sets several entities. ஓகேங்களா. ரிலேஷன்ஷிப் செட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அசோசியேஷனாக இருக்குது. எதுக்குன்னா செவரல் என்டிட்டிஸ் ஆர் என்டிட்டி செட்ஸ். ஓகேங்களா. இப்போ எப்படி இதை டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இப்போ E1 இது ஒரு என்டிட்டி. ஓகேங்களா. இட்ஸ் டேபிள் 1. அடுத்து E2ன்னு எடுத்துக்கிறோம், இது டேபிள் 2. ஓகேங்களா. அப்போ என்டிட்டி இது ஒரு என்டிட்டி, இது ஒரு என்டிட்டி. இப்போ ரெண்டு சேரும்போது என்டிட்டி செட்ஸ். ஓகேங்களா. இந்த ரெண்டு என்டிட்டி செட்ஸுக்கும் அசோசியேஷனாக இருக்கிறது தான் ரிலேஷன்ஷிப் செட் அப்படிங்கிறது. ஓகேங்களா. அப்போ ரிலேஷன்ஷிப் செட் அப்படிங்கிறது இஆர் மாடலில் டைமண்ட் அப்படிங்கிற சிம்பிளை தான் டிஃபைன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. இது ரிலேஷன்ஷிப் செட். ஓகேங்களா. அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் செட் அப்படிங்கிறது என்னென்னா அதுவும் டேபிள் தான். ஓகேங்களா. ஏன்னா E1 அண்ட் E2 இந்த E1லேயும் அட்ரிபியூட்ஸஸ் இருக்கும், E2லேயும் அட்ரிபியூட்ஸஸ் இருக்கும். ஓகேங்களா. E1 E2 ரெண்டுலேயும் இருக்கிற அட்ரிபியூட்ஸஸ் தான் ரிலேஷன்ஷிப் செட் சொல்கிற டேபிள்லையும் இருக்கும். ஓகேங்களா. இந்த E1 அப்படிங்கிற இந்த என்டிட்டி செட்டில் என்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கோ அந்த அட்ரிபியூட்ஸும் ரிலேஷன் செட்டில் இருக்கும். அதே மாதிரி E2 அப்படிங்கிற இந்த என்டிட்டி செட்டில் என்ன அட்ரிபியூட்ஸ் இருக்கோ அதே அட்ரிபியூட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா. அப்போ இது ரெண்டையும் என்ன பண்ணுதுன்னா ஒரு அசோசியேஷன் ஃபார்மேட்டுக்குள்ளே கொண்டு வரதான் ரிலேஷன்ஷிப் செட் அப்படிங்கிறது. பேசிக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் செட் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணும்போது அதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ரெண்டு என்டிட்டி செட்டு ஒரு ரிலேஷன்ஷிப் செட்டு. ஓகேங்களா. அப்போ பேசிக்காக நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா 3 டேபிள்ஸ் நமக்கு தேவைப்படுது. ஓகேங்களா. அப்போ 3 டேபிள்ஸ் இருந்தால் தான் ஒரு ரிலேஷன்ஷிப் செட் அப்படிங்கிறதே ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. அதாவது ரிலேஷன்ஷிப் செட்டோட அட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்னா என்டிட்டி E1 அண்டு என்டிட்டி E2ஓட சப்செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் அதில் இருக்கும். ஓகேங்களா. அப்போ இதுக்குன்னு புதுசாக ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்காது. ஆல்ரெடி E1 அப்படிங்கிற என்டிட்டியில் இருக்கிற அட்ரிபியூட்ஸோட ஒரு அட்ரிபியூட் இதில் இருக்கும். அதேமாதிரி E2 அட்ரிபியூட்ஸில் நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கும், அது ஒரு அட்ரிபியூட் இதில் இருக்கும். அப்போ ரிலேஷன்ஷிப் செட்டுங்கிறது என்னென்னா இட்ஸ் எ சப்செட். ஓகேங்களா. சப்செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் தான் ரிலேஷன்ஷிப் செட்டில் இருக்கும். ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிலேஷன்ஷிப் செட்டை எப்படி மேத்தமெட்டிக்கல் ஃபார்மில் நம்ம டெஃபினேஷன் பண்ணலாம் அப்படின்னா எப்படி டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா இஃப் E1 E2லேருந்து En இஸ் அ என்டிட்டி செட்ஸ். ஓகேங்களா. ஆர் என்டிட்டி செட்ஸ். இப்போ E1 E2 En கேபிட்டல் E1 கேபிட்டல் E2 கேபிட்டல் E வரைக்கும் என்டிட்டி செட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தென் ரிலேஷன்ஷிப் செட் ஆர் ரிலேஷன்ஷிப் செட் ஆர் இஸ் எ சப்செட். ஓகேங்களா. அப்போ இதை E1 E2 En அப்படிங்கிற என்டிட்டி செட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் செட் ஆர் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும்னா சப்செட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா. இது எப்படி மேத்தமெட்டிக்கலாக டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னா E1 E2லேருந்து ஆரம்பித்து ஸ்மால் E1 ஸ்மால் E2 ஸ்மால் En such that so what is a condition? ஓகேங்களா. small E1 belongs to capital E1, comma small E2 belongs to capital E2, comma up to small En belongs to capital En. இதுதான் மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம். ஓகேங்களா. அதாவது small E1 E2 En அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இட்ஸ் a ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா. வேர் small E1 comma small E2 small E1 comma small E2 up to En is a relationship.
ஓகேங்களா. இப்போ இது வந்து ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா. இப்போ இது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும் அப்படின்னா என்ன கண்டிஷன் ஓகேங்களா, சச் தட் ஆல்சோ ஸ்மால் E1 பிளாங்க்ஸ் டு கேபிட்டல் E1 ஓகேங்களா. கேபிட்டல் E1ங்கிறது என்டிட்டி 1 ஓகேங்களா. அப்போ இந்த ஸ்மால் E1 அப்படிங்கிறது என்னவாக இருக்கணும் அப்படின்னா கேபிட்டல் E1க்கு சொந்தமானது, ஏன்னா இட்ஸ் பிளாங்க்ஸ் டு E1 சொல்லுவோம். அதே மாதிரி சிமிலர்லி ஸ்மால் E2 பிளாங்க்ஸ் டு கேபிட்டல் E2. அப்போ என்டிட்டி செட்டு 2ஓட சொந்தமானது தான் ஸ்மால் E2 அப்படிங்கிறது அப் டு En பிளாங்க்ஸ் டு கேபிட்டல் En வரைக்கும் ஓகேங்களா. அப்போ இந்த E1 E2 அப்படிங்கிற ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது என்னவாக தான் இருக்குது அப்படின்னா சப்செட்டாக தான் இருக்குது ஓகேங்களா. அதான் இங்கே டிஃபைன் பண்ணிட்டுருவோம். நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்மால் E1 இதோட அட்ரிபியூட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு ஒரு 3 அட்ரிபியூட்ஸ் இருக்குது, அது மாதிரி E2 இருக்கும், இதுக்கு ஒரு 3 அட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த அட்ரிபியூட்ஸோட சப்செட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் தான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும் ஓகேங்களா. அதான் மேத்தமெட்டிக்கலாக அப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்னா கண்டிப்பாக என்னவாக இருக்கும் அப்படின்னா என்டிட்டி செட்டோட சப்செட்டாக தான் அது இருக்கும் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறாங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பிள் ER டயக்ராம் ஓகேங்களா. இது ஒரு சிம்பிள் ER டயக்ராம் ஓகேங்களா. இப்போ என்டிட்டி 1 அப்படிங்கிறது இன்ஸ்ட்ரக்டர் ஓகேங்களா. அதுமாதிரி என்டிட்டி 2 அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் ஓகேங்களா. இப்போ இன்ஸ்ட்ரக்டரோட அட்ரிபியூட்ஸ் என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்டர் ஐடி, இன்ஸ்ட்ரக்டர் நேம் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற இந்த என்டிட்டியோட அட்ரிபியூட்ஸஸ் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி அண்டு ஸ்டூடெண்ட் நேம் ஓகே. இப்போ இந்த ரெண்டு என்டிட்டியும் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு வருதுன்னா அட்வைசர் ஓகேங்களா. ஒரு இன்ஸ்ட்ரக்டர் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக அட்வைஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா. அப்போ இந்த அட்வைசர் அப்படிங்கிற இந்த ரிலேஷன்ஷிப் செட்டில் வரக்கூடிய அட்ரிபியூட்ஸ் என்னவாக இருக்கும்னா இதோட சப்செட்டாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ இதோட அட்ரிபியூட்டில் ஏதாவது அட்ரிபியூட் தான் இருக்கும், 2 அட்ரிபியூட் இருந்தாகும் ஓகேங்களா. என்டிட்டி E1ஓட அட்ரிபியூட் அப்படின்னாக்கா இப்போ இன்ஸ்ட்ரக்டர் ஐடி ஒரு அட்ரிபியூட் இருக்கும், அதே மாதிரி இது E1ஓட அட்ரிபியூட் ஓகேங்களா. அப்போ இன்ஸ்ட்ரக்டர் ஐடி அப்படிங்கிறது என்டிட்டி 1ஓட அட்ரிபியூட் ஓகேங்களா. அந்த அட்ரிபியூட் தான் இங்கேயே டிஃபைன் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி E2ஓட அட்ரிபியூட் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் ஐடி ஓகேங்களா. அப்போ ரிலேஷன்ஷிப் செட் அப்படிங்கிறது ஆல்வேஸ் என்னென்னா சப்செட் ஓகேங்களா. என்டிட்டி செட்டோட சப்செட் தான் ரிலேஷன்ஷிப் செட் அப்படிங்கிறது. என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம்ஸில் ஒவ்வொரு டயக்ராம் அது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெக்டாங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ரெக்டாங்கிள்ஸ் அப்படிங்கிறது ER டயக்ராமில் எதை டிஃபைன் பண்ணுறோம், ரெக்டாங்கிள்னு எடுத்துகிட்டா அது எதை டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா என்டிட்டி ஓகேங்களா. அப்போ ரெக்டாங்கிள்ஸ் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் என்டிட்டி செட், இதை என்டிட்டி செட் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம், என்டிட்டி செட்ஸ் அப்படின்னு. இப்போ எலிப்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதான் எலிப்சஸ் சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ எலிப்சஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா எலிப்சஸ் அப்படிங்கிறது ரெப்ரசன்ட் அட்ரிபியூட்ஸ் ஓகேங்களா. எலிப்சஸ் அப்படிங்கிறது அட்ரிபியூட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. அடுத்து டைமண்ட். இப்போ டைமண்ட் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணுது அப்படின்னா ரிலேஷன்ஷிப் செட் ஓகேங்களா. இப்போ டைமண்ட் ரெப்ரசன்ட் ரிலேஷன்ஷிப் செட், ரிலேஷன்ஷிப் செட்ஸ் இன் ER டயக்ராம் ஓகேங்களா. இப்போ டைமண்ட் இருந்தால் கண்டிப்பாக அது என்னவாக இருக்கும் அப்படின்னா ER டயக்ராமில் ரிலேஷன்ஷிப் செட்டாக தான் இருக்கும் ஓகேங்களா. அடுத்து லைன்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் லைன்ஸ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு லைன் ஓகேங்களா. இந்த லைன் அப்படிங்கிறது ER டயக்ராமில் இதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா லிங்க் அட்ரிபியூட்ஸ் ஓகேங்களா. லிங்க் அட்ரிபியூட்ஸ் டு என்டிட்டி செட்ஸ், அட்ரிபியூட்ஸ் டு என்டிட்டி செட்ஸ் அண்டு என்டிட்டி செட்ஸ் டு ரிலேஷன்ஷிப் செட்ஸ், ரிலேஷன்ஷிப் செட்ஸ் ஓகேங்களா. அதை லிங்க் பண்ணுறது யூஸ் ஆகுது ஓகேங்களா. ஏதாவது என்டிட்டி செட்டுக்கும் அட்ரிபியூட்டுக்கும் லிங்க் ஏற்படுத்துறதுக்கு அந்த லைன்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு என்டிட்டி செட் E1 அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா. அடுத்து ரிலேஷன்ஷிப் செட் அப்படிங்கன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் எடுக்கிறோம், இது R ஓகேங்களா. அடுத்து E2 அப்படின்னு ஒரு என்டிட்டி செட். அப்போ
என்டிட்டி செட் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப் செட் ஓகேங்களா. என்டிட்டி செட்ஸ் டு ரிலேஷன்ஷிப் செட் ஓகேங்களா. ஒரு என்டிட்டி செட்டையும் ரிலேஷன்ஷிப் செட்டையும் இணைக்கிறதுக்கு லிங்க் பண்ணுறதுக்கு இந்த லைன்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. அண்டு லிங்க் அட்ரிபியூட்ஸ் டு என்டிட்டி செட். இப்போ என்டிட்டி செட் ஈவன்னா அதுக்கு அட்ரிபியூட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் என்டிட்டி செட் அப்படிங்கிறது ஸ்டூடெண்ட் டேபிள் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா அதில் ஸ்டூடெண்ட் ஐடின்னு இருக்கும் ஓகேங்களா, ஒரு அட்ரிபியூட்ஸ் இருக்கும், அது லிங்க் பண்ணுறது யூஸ் ஆகுது. அது மாதிரி ஸ்டூடெண்ட்டோட நேம் ஓகேங்களா, அது லிங்க் பண்ணுறது யூஸ் ஆகுது ஓகேங்களா. அப்போ இந்த லைன்ஸ் அப்படிங்கிறது லிங்க் அட்ரிபியூட்ஸ் டு என்டிட்டி செட் அண்டு என்டிட்டி செட்ஸ் டு ரிலேஷன்ஷிப்ஸ் ஓகேங்களா. இதை லிங்க் பண்ணுறதுக்கு தான் லைன்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு டபுள் எலிப்சஸ் ஓகேங்களா. இப்போ டபுள் எலிப்சஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா இஸ் ஏ டபுள் எலிப்சஸ் ஓகேங்களா. இப்போ டபுள் எலிப்சஸ் அப்படிங்கிறது இஸ் ஏ மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ் டிஃபைன் பண்ணுறோம் ஓகேங்களா. டபுள் எலிப்சஸ் ஒரு டயக்ராம் ஏ டயக்ராம் இருந்தால் டு கன்சிடர் தீஸ் மல்டி வேல்யூட் அட்ரிபியூட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் இன் ஃபோன் நம்பர் ஓகேங்களா. இப்போ ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன ஆகும்னா மல்டி அட்ரிபியூட்ஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கஸ்டமர் டேபிள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் ஓகேங்களா. ஒரு கஸ்டமர் உடைய டேபிள் ஒரு என்டிட்டி, அதில் கண்டிப்பாக ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா மல்டிவேட் அட்ரிபியூட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு 3 ஃபோன் இருக்கும், 3 ஃபோன் நம்பர் இருக்கலாம் ஓகேங்களா. அப்போ இதில் மல்டி வேல்யூ அட்ரிபியூட்ஸஸ் அப்படிங்கிறது டிஃபைன் ஆகுது ஓகேங்களா. அதனால் மல்டிவேட் அட்ரிபியூட்ஸ் எக்ஸாம்பிள் இன் ஃபோன் நம்பர் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எலிப்சஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா. டேஷ்டு எலிப்சஸ் சொல்லுவாங்க. டேஷ்டு எலிப்சஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டேஷ்டு எலிப்சஸ் அப்படிங்கிறத டயக்ராம் இதான் ஓகேங்களா. இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா ஏஜ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இது டெரிவேஷன் பண்ணுது ஓகேங்களா. எதை டெரிவேட் பண்ணுதுன்னா ஏஜை டெரிவேஷன் பண்ணுது ஓகேங்களா. அப்போ இது டெரிவ்டு அட்ரிபியூட்ஸ், சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ கஸ்டமர் டேபிளில் கஸ்டமரோட ஏஜ் அப்படிங்கிறது என்னவாக இருக்கும் அப்படின்னா டெரிவேட் அட்ரிபியூட்ஸாக தான் இருக்கும். ஏன்னா கஸ்டமரோட ஏஜ் வந்து ஒவ்வொரு நாள் டிஃபர் ஆகிட்டே இருக்கும் ஓகேங்களா. அப்போ டெரிவேஷன் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு நாள் ஓகேங்களா. அப்போ டேஷ்டு எலிப்சஸ் அப்படிங்கிறது டெரிவ்டு அட்ரிபியூட்ஸ்னு கன்சிடர் பண்ணுறோம். எக்ஸாம்பிள் இன் ஏஜ் ஓகேங்களா. அது மாதிரி வீக் என்டிட்டி செட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. டபுள் ரெக்டாங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இப்போ டபுள் ரெக்டாங்கிள் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்னென்ன வீக் என்டிட்டி செட்டுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. எந்த ஒரு டேபிளில் ஒரு என்டிட்டிக்கு ப்ரைமரி கீ டிஃபைன் பண்ண முடியாதோ ஓகேங்களா, இது ஒரு என்டிட்டி, இந்த என்டிட்டிக்கு ப்ரைமரி கீ நம்ம டிஃபைன் பண்ண முடியாதோ அந்த என்டிட்டி வீக் என்டிட்டின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. அதான் வீக் என்டிட்டி அப்படி டிஃபைன் பண்ணுறோம் ஓகேங்களா. திஸ் இஸ் அ எக்ஸாம்பிள் ஆஃப் என்டிட்டி ரிலேஷன்ஷிப் டயக்ராம். இதில் டபுள் லைன் அப்படின்னு ஒன்று இருக்குது ஓகேங்களா. டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் வீடியோவில் என்னங்கிறத பார்ப்போம்.